திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த முறை சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகக்கூடிய சூழலில் இந்த கூட்டணியில் தொகுதி பங்கீடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இது சட்டமன்ற தேர்தலுடைய அறிவிப்புலாம் வரதுக்கு சில மாதங்களுக்கு முன்னதாகவே அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னதாகவே வர இருக்கக்கூடிய இப்போ திமுக ஆட்சி அமைக்கக்கூடிய பட்சத்தில் ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை காங்கிரஸ்லேருந்து ஒரு சாரார் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது. அது அரசியல் வட்டாரத்திலுமே மிகப்பெரிய பேசுபொருள் ஆச்சு. ஆனால் தமிழ்நாடு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, அதாவது ஆட்சியில் பங்கு இது போன்ற விஷயங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு ஒரு கான்க்ளேவ்லேயே முதலமைச்சர் வெளிப்படையாகவே பேசினதையும் நம்ம பார்த்தோம். அதற்கடுத்து நகரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வரும். இப்போ முடிவுக்கு வருமா இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது தான் தற்பொழுது எழுந்திருக்கக்கூடிய பிரதான கேள்வியாக இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன், அவரிடம் பேசுவோம். இப்போ கிரீஷ் ஜோடங்கர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது பல பிரச்சனைகள் சுத்திக்கிட்டு இருக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம். இப்போ திரு ப சிதம்பரம் முதலமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத அறிகிறோம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு இந்த கூட்டணி இறுதி வடிவம் பெறுதா, அது தொடர்பான முடிவுகள் எட்டப்படுமா, எதிர்பார்க்கலாமா திரு கோட்டீஸ்வரன்? நேர்களுக்கு அன்பு வணக்கம். கண்டிப்பா எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா சிதம்பரம் ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலை முடியறதுக்கு உண்டான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இப்போ கேசி வேணுகோபால் பேசுறாங்க, இல்ல சோடங்கர் பேசுறாங்கன்னா அதனுடைய தன்மை வேற. சிதம்பரம் அவர்கள் போய் பேசுறாருன்னும் போது இந்த வழக்கமா இந்த போன ரவுண்ட் எல்லாம் ஒரு மாதிரி கிண்டல் நையாண்டி எல்லாம் பண்ணி அமைச்சிருக்கிறாங்க திமுக தலைவர்கள். அதற்கு என்ன எதிர்வினை ஆற்றிருக்காங்க. மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் இல்ல தாவேகாவோட பேசுறோம், நட்பு பாராட்டுறோம் அப்படின்ற அந்த பேச்சுக்கெல்லாம் அவங்க எதிர்வினை ஆற்றிருக்காங்க. ஸோ இப்போ அதெல்லாம் மறந்துட்டு சரிங்க இது கூட்டணி முடியணும், நாளைக்கு ராஜ்யசபா எம்பி என்ன சொல்றீங்க அப்படின்னும் போது ரெண்டு பேரும் பேசுவாங்க. சப்ஜெக்ட்ல சிதம்பரமே உட்கார்றாருன்னு ராகுல் காந்தியோட அவர் என்ன நினைக்கிறாரோ இல்ல சோனியா காந்தி என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே டைரக்டா பேசுவாங்க. அதனால சம்பந்தப்பட்டவங்களே மேல உட்காந்து கமிட்டி குழு இதெல்லாம் வேலை ஆகாதுன்ற அந்த முடிவுக்கு வந்துதான் கிட்டத்தட்ட இதை பேசியிருப்பாங்க. இன்னொன்னு சிதம்பரம் போறாரு அப்படின்னும் போது அவருக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. முன்னாள் அமைச்சரா இருந்திருக்கிறாரு, பினான்ஸ் மினிஸ்டரா இருந்த அந்த காரணத்தினால அவருக்கும் தமிழக அரசியலும் தெரியும். ஒரு யதார்த்தத்துக்கு பேசுவாங்க. ஆட்சி அதிகாரம் பங்கு அப்படின்றது இல்லாம தொகுதிகளில் வேணா மேபி கொஞ்சம் தொகுதிகளை கூட கொடுத்து மேபி அந்த சீட்டை இன்னைக்கு முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இப்ப அந்த ஆட்சியில பங்குங்கிற ஒரு விஷயம் அது ஆரம்பிச்ச வேகத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே மறையறதையும் நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா இப்ப தொகுதி ஜாஸ்தி வேணும் அப்படிங்கிற கோரிக்கை அவங்க விட்டு கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? காங்கிரஸும் ஒரு பக்கம் விடாப்பிடியா தான் இருக்கு, திமுகவும் போன முறை கொடுத்த அதே 25 அப்படிங்கிறதுல விடாப்பிடியா இருக்கு, மிஞ்சி போனா ஒரு 27 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ் எப்படி ஒரு பிக் ரோல் பிளே பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியமான கேள்விங்க நீங்க கேட்டது. இது நம்பர் கேம்ஸ்ல தான் கடைசியில் நிக்குது. யாருக்கும் யாரையும் பிடிக்காமலோ இல்ல பிரிஞ்சு போனோம் அந்த மாதிரி ஒரு கருத்து முரண் அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லைங்க. கொள்கையில பிரச்சனை அப்படிலாம் கிடையாது. இப்ப என்னன்னா இந்த நம்பர்ஸ், அதாவது இப்போ 27 28 கொடுக்குறாங்க அப்படின்னா ஒருவேளை நான் நினைக்கிறேன் அந்த நம்பர்ஸ்ல முடிஞ்சிடும். குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்றவங்களுக்கு வேணா குறைச்சிக்கோங்க, இல்லைன்னா உங்களது நீங்க குறைச்சிக்கோங்க, எங்களத குறைக்காதீங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரம் பங்குன்றதை நாங்க விட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த புள்ளியில வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 சீட் கூட கொடுக்குறாங்க, இல்ல ஒரு 3 சீட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 30 சீட் கொடுக்குறாங்கன்னா காங்கிரஸ்க்கு ஒரு 5 சீட்டு போயிடுச்சு. டிஎம்டிகே உள்ள வராங்க, அது புதிய கட்சி. மக்கள் நீதி மையம் இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு கூட கொடுத்தீங்க போது வேற யாரும் குறைச்சிக்க மாட்டாங்க. அப்ப கடைசியில இது என்ன ஆகும்னா ஒரு 20 சட்டமன்ற தொகுதி திமுக குறைத்துக் கொள்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். வேற வழி கிடையாது. அது கூட்டணியை சேர்க்கறதுக்கு முன்னாடி எடுப்பாங்களா? அவங்களுடைய குறைச்சிக்கிட்டு கூட்டணிக்கு கொடுக்கக்கூடிய முடிவு எடுப்பாங்களா? ஏன்னா எல்லாருமே வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அந்த முடிவு எடுப்பாங்களா? நீங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதகமாவே ஒரு தேர்தலில் வாக்கு அரசியல எதிர்பார்க்க முடியாதுங்க. ஒரு சாதகம் இருக்கும், ஒரு பாதகம் இருக்கும். இப்ப டிஎம்டிகே உள்ள வருது ஒரு சாதகம் நீங்க நினைக்கிறீங்க, ஓபிஎஸ் உள்ள வந்தது ஒரு சாதகம் நீங்க நினைக்கும் போது அதுக்கு உண்டான வழி அதுக்கு உண்டான பாதகமா இருக்கதான் செய்யும். அரசியல்ல 100 விழுக்காடு நீங்க எல்லாத்தையுமே கரெக்டா அப்படியே செங்குத்தா சரியா செய்ய முடியாது. கண்டிப்பா இப்போ ஓபிஎஸ் உள்ள வந்ததுனால அங்க இருக்கக்கூடிய திமுக போர்டில் இருக்கக்கூடிய திமுக வாய்ப்பு போயிடும். கடலூர்ல இப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சீட்டை கேட்டு பெறாங்க கூட்டணின்னா கடலூர்ல விழுப்புரத்துல இருக்கிற திமுக காரர்கள் அவர்கள் ஆசையை தள்ளி போடணும். அடுத்த சட்டமன்ற தேர்தல் தான் அவங்க பார்க்கணும். இதெல்லாம் பாதகங்கள்.
ஸோ இது சாதகம் பாதகம் சேர்ந்து பார்க்கும்போது வந்து இதை முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு முதல்வர் இருக்காரு. இது உண்மையில ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க் தான். ஏன்னா 20 கட்சிகள் மேல நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்கன்னா இந்த 20 கட்சிகளோட நல்லது கெட்டது, அவங்களோட சீட் ஷேரிங், அவங்களோட அந்த சின்னம், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் சேர்த்து தானே அவங்க சரி செய்யணும். இன்னொரு பக்கம் திமுகலயுமே வந்து இப்ப காங்கிரஸை வந்து இங்கேருந்து விட்டுடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு அழுத்தம் இருக்கும். ஏன்னா பெர்செப்ஷன் வைஸ் அது வேற மாதிரி மாறிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க இல்லையா திமுக? கண்டிப்பாங்க. 4.25 வருஷம் 5 வருஷமா, அதாவது 4.25 வருஷம் கிட்டத்தட்ட கட்டி காப்பாத்தின ஒரு விஷயம் என்னன்னா அந்த கூட்டணி பலமா இருக்குன்ற அந்த பேசுபொருள், மீடியால வர அந்த பர்செப்ஷன், கூட்டணி பலமா இருக்கு, இந்த மீடியால வர பர்செப்ஷன் வச்சு மக்கள்கிட்டயும் அது ஒரு பேசுபொருளை கொண்டு போய் சேர்த்துக்காரு. இப்ப இன்னைக்கு ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளியில போகுதுன்னா பர்செப்ஷன்ல அது மிகப்பெரிய பின்னடைவு. அப்ப பார்க்கும்போது காங்கிரஸ் போயிடுச்சு அப்படின்னும் போது அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதனால அது வந்து கூட்டணி பலம்ன்றதெல்லாம் தனியா இல்லை. இன்னொன்னு விஜய் வேற ஓட்டு பிரிக்கிறாருன்னு போகும்போது இட் கேன் பிகம் எனிபடிஸ் கேம். இப்போ ஆட்சி அதிகாரத்துல இவங்க திருப்பி 2வது முறை வந்தது கிடையாது. திமுகவோட வரலாறு, அதாவது எம்ஜிஆர் காலத்துல வந்தாங்கன்னா அன்னைக்கு எம்ஜிஆர் கூட இருந்தாரு. அதிமுகன்ற ஒரு கட்சி வந்ததுக்கு பிறகு திமுக தொடர்ந்து எல்லாம் ஜெயிச்சது கிடையாது. அது 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 அப்படி தப்பா போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் முதல்வர் என்ன பண்றாருன்னா 0.5% ஓட்டு இருந்தாலும் எத்தனுவாங்க, 2 பேர் தனியா வந்தாலும் சரி, இல்ல வைத்திலிங்க மாதிரி ஒத்தையில வந்தாலும் சரி, மனோஜ் பாண்டியன் வந்து சேர்ந்தாலும் சரி, எல்லாரும் ஒன்னாவே வந்து சேர்ந்துருக்கலாம். ஆனா ஒவ்வொன்னா கரெக்ட் பண்ணி ஒவ்வொரு தொகுதியா சரி பண்ற வேலையை பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து பவர் வந்து நம்ம வந்து எதிர்கட்சியிலே இருக்கக்கூடாது, ஆளுங்கட்சியிலே இருக்கணும் அப்படின்னு திமுக வந்து நினைக்கிறாங்க. அதற்கு உண்டான வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, இன்னைக்கு காங்கிரஸ் வந்து 25 தொகுதி ஒத்துக்காம போயிட்டாங்க அப்படின்னா நஷ்டம் வந்து திமுகவுக்கு தான். காங்கிரஸ்க்கு பெருசா இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அவங்க தோத்து பழகினவங்க தோத்து விளையாடுவாங்க. அவங்களுக்கு வந்து தோல்வின்றது வந்து ரொம்ப பழக்கமாயி போச்சு. காங்கிரஸ் யாரு, அந்த கட்சி என்ன, அதனுடைய ஒரு காலத்துல எவ்வளவு அதிகாரத்துல இருந்து மறந்து போயிட்டு இன்னும் அதிலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க. அவங்க போயிட்டு அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் கூட போய் நிற்கும் போது ராகுல் காந்தியும் விஜயும் பிரச்சாரம்லாம் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும், கூட்டம்லாம் சேரும். பட் எண்ணி ஓட்டு பார்க்கும்போது ஓட்டு பார்த்தா வந்திருக்காரு. இதுதான் நடக்கும். நன்றி திரு கோட்டீஸ்வரன். இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடங்களை கடந்து இந்த ஆலோசனை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு முதலமைச்சருடைய இல்லத்தில். நிச்சயமா இன்னைக்கு ஒரு இறுதி முடிவு இதில் எடுத்து விட வேண்டும் அப்படிங்கிற முனைப்பில் இரு கட்சிகளுமே தீவிரம் காட்டுறாங்க அப்படிங்கிறது இந்த பேச்சுவார்த்தை, இந்த ஆலோசனை, இது மூலமாக நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. என்ன செய்ய போறாங்க அடுத்த கட்டமாக? காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய இந்த அதிக எண்ணிக்கையான தொகுதி அப்படிங்கிறதுக்கு திமுக அதற்கு சம்மதம் தெரிவிக்குமா, இல்லை திமுக சொல்லக்கூடிய நம்பர்ஸ்க்கே காங்கிரஸ் வருமா? இப்போ இந்த நம்பர் தான் முடிவெடுக்க போகுது இந்த விஷயத்தில் அப்படிங்கிறது கள யதார்த்தமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் கடந்து இந்த ஆலோசனையானது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் முடிவு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஆலோசனை முடிவுக்கு வரும். இது மூலமா முக்கிய முடிவுகள் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் என்றே எதிர்பார்க்கலாம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.